ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சகப்பவலை வச்சு ஒரு சூப்பரான லட்டு பண்ண போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக செய்ய போகிறோம். ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு, இல்லை ஸ்கூலுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த சகப்பவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவு சிகப்பவல் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பவலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்து செய்யலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அவலை சேர்த்தும் போது நல்ல மணமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம வறுக்காமல் கூட சேர்த்தலாம், ஆனால் இந்த மாதிரி சேர்த்தும் போது தான் அந்த அவலோட மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். இப்போ பாத்திரத்தை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவு நடக்கலை எடுத்துக்கலாம். நடக்கலை வந்து நீங்கள் எந்த கப்பில் அவல் அளந்தீங்களோ அதே கப்பில் நடக்கலையும் எடுத்துக்கோங்க. எல்லா பொருளுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து வறுத்த நடக்கலை தான் சேர்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் நமத்த மாதிரி இருந்தது அப்படின்னால சும்மா சூட்டில் 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்துட்டு இதை வந்து தோல் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வறுத்த வேர்க்கலை அப்படிங்கிறனால சும்மா 1 நிமிஷம் தான் நான் வந்து வறுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் பச்சை நடக்கலை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட தோல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தோலெல்லாம் நல்லா சலிச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ மாற்றிக்குவோம். இப்போ இதை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சும்மா வாயில் கடிப்படுற மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பவுட்ராக்கக்கூடாது. அங்கங்கே நம்மளுக்கு வாயில் கடிபடும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி போட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப பவுட்ராக மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ரவை மாதிரி கொரன்னு இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி இதை இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம், அதாவது தண்ணி சூடாகி நம்ம சர்க்கரை கரைஞ்சால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எந்த பாகுபதமும் தேவையில்லை. இப்போ நல்லா சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சர்க்கரை பாகை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் வந்து ரொம்ப சேர்த்த வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கூட போதும். இப்போ நம்ம இதில் வந்து நல்லா டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் வாயில் கடிப்படுறதுக்காகவும் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து நல்லா இந்த மாதிரி திராட்சை பலூன் மாதிரி வர்ற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதை இப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வேணாம் அப்படின்னா இந்த நெய் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் அதே நெய்யில் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வருங்க. அதாவது இந்த தேங்காயோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம வறுத்து நல்லா சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு 4-5 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சே ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. அதுக்காக தான் தேங்காயை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நீங்கள் தேங்காயை வறுக்காமல் அப்படியே கூட சேர்த்தலாம். ஆனால் வந்து லட்டை வந்து 1 நாள் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா மட்டும் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை வடிகட்டி ஊற்றிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை, அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நல்லா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணியை ஃபுல்லாக நம்ம அவல் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆற நம்ம கிளற எல்லா தண்ணியும் வற்றிடும். ஆனால் அவல் தண்ணி எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் லட்டு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா திரண்டு வந்துடுச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போது மேலே சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வாசனைக்காகவும் லட்டு நல்லா
ஷைனிங்காக தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் இது சேர்த்துறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இறக்கி வச்சுருவோம். இப்போ இதை உடனே வந்து வேறு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா அப்படி கிளறி விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொஞ்சம் ஆறிடும். கைப்பறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிக்க வரும். உருண்டையும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அங்கங்கே நம்ம அந்த வேர்க்கடலையோட, அதே மாதிரி நம்ம அங்கங்கே முந்திரி திராட்சையோட பார்க்கவும் செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை போட்டும் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தியானது நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிகப்பவுலுக்கு பதிலாக அதே மாதிரி வெள்ளை அவல் வேணாலும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அவளே பிடிக்காத என் பையன் கூட இந்த அவல் லட்டு சாப்பிட்டா. இதை நீங்கள் வெளியவே வச்சு 3லேருந்து 4 நாள் வரையும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த லட்டு பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு வரையும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். Bye bye.